ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்மளுடைய 7th அண்ட் 8th ஆர்டர் தான். இவங்க வந்து பாண்டாச்சாம் கேட்டிருந்தாங்க, வந்து யூடியூப்லேருந்து கேட்டிருந்தாங்க. அதாவது ரொம்ப ஸ்பெஷல் தான். ஏன்னா நான் போஸ்ட் பண்ணும்போதே நினச்சேன் யூடியூப்லேருந்துலாம் ஆர்டர் வருமான்ட்டுன்னு. சரி எதுக்கும் போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போட்டேன். போட்ட உடனே நெக்ஸ்ட் டேவே எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. மெசேஜ் பண்ணிவிட்டு கேட்லாக் கேட்டிருந்தாங்க. அப்போ என்ன ஒரு இதுனா, என்கிட்ட வந்து திங்ஸே இல்லை. நான் கேட்லாக் என்ன அனுப்புறது, நான் வந்து போட்டிருந்தேன். சரி வாங்கிட்டு ஆர்டர் வரப்போ நம்ம வாங்கிக்கலாம் திங்ஸ் அப்படின்ற மாதிரி நான் போட்டு வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தா என்ன சென்ட் பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன், என்கிட்ட வந்து இந்த குட்டி பசங்க போடுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு பாண்டா சாம் வச்சு வேணுமா, செஞ்சு தர முடியுமா அப்படின்னாங்க. அதே மாதிரி அந்த பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்லேயே பாண்டாவில் இருக்கிற மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி கஸ்டமைஸ் பண்ணுறாங்களே, அதுவும் ஃபஸ்ட் ஆர்டர் வேறு, இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிவிட்டு நான் நெக்ஸ்ட் டேவே வந்து ஹோல்சேல் கடைக்கு போயிட்டு சரி இது மட்டும் வாங்கிட்டு வர முடியாது இல்லைங்களா, சரி ஆர்டர் வருதோ இல்லையோ நம்ம வந்து திங்ஸை வந்து வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா வந்து இது வந்து வீணாகிற பொருள் கிடையாது. நம்மளுக்கு வந்து ஆர்டர் வரலனாலும் இது எவ்வளோ நாள் ஆனாலும் அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ அந்த மாதிரி தான் நான் பேங்கிள்ஸ் வாங்கி வச்சதும் நம்மளுக்கு அப்படியே தான் இருந்தது. எவ்வளோ வருஷம் கழிச்சும் அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம இதை வாங்கி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். கொஞ்சம் திங்ஸ் மட்டும் நான் வாங்கியிருக்கேன். கேட்குறவங்களுக்கு அவங்க ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இல்லை நம்மக்கிட்ட இதாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட நம்ம அனுப்பி வைக்கலாம். அதில் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். போட்டதுக்கப்புறம் சரி அவங்களுக்கும் வந்து நான் செஞ்சு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் இவங்க வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணதும் குரூப்பில் தான், வாட்ஸ்அப் குரூப்பில், நான் ஆல்ரெடி காலேஜ் குரூப் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அங்கேருந்து தான் அவங்க வந்து இந்த கலர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு இதே கலர்ஸில் வந்து இந்த 5 கலர்ஸ் சூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி நான் சாம்ஸ் ஃபோட்டோவையும் நான் சென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ சாம்ஸ் ஃபோட்டோவில் வந்து சேம் கலர்லேயே நான் எடுத்திருந்தேன். அதாவது நான் என்ன பீட்ஸ் எடுக்கிறேனோ அதே கலரில் வந்து சாம்ஸும் நான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அவங்களும் வந்து அதே கலர் சேம் கலர்லேயே நீங்கள் போட்டுருங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் சரி போட்டு பார்த்தேன் நான். ஒரு சைஸில் தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் இந்த இது செய்யும்போதே பாண்டாச்சாம் செய்யும்போதே நான் இதையும் செஞ்சுட்டேன், ப்ரேஸ்லெட்டையும். அதுக்கப்புறம் அவங்களுக்கும் சேம் சீக்கிரமாக டெலிவரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பேக் பண்ணிகிட்ருக்கேன். யூனிக்காக தான் இருந்தது. நல்ல கலர்ஸ் அங்கே எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே வாங்கிடணும் போல் இருந்தது. சரி வேண்டாம், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், கொஞ்சம் மட்டும் வாங்கிட்டு போகலாம், அதுக்கப்புறம் பார்த்துட்டு வேணால் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு 15 கலர்ஸ் தான் நான் எடுத்திருந்தேன். அந்த கலர்ஸ் மட்டும் தான் நான் இப்போது இருக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு கேட்குறவங்களுக்கும் நம்ம இதுதான் இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டோம்னாக்கா அதெல்லாம் அவங்க கஸ்டமைஸ் பண்ணிப்பாங்க. இப்போ நம்மக்கிட்ட இல்லாத ஒன்று வந்து நம்ம சொல்லிட்டோன்னா அதுக்குன்னு திரும்பி இப்போ வாங்க வேண்டியதாக இருக்கும்.